வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, ஒரு அற்புதமான ஆண் பெண் வசிய முறை. இந்த ஆண் பெண் வசிய முறை வந்து மயானக்காளியை வச்சு பண்ணக்கூடிய முறை. நீண்ட நாட்களாக இந்த வீடியோவை நம்ம போடலாமான்னு யோசித்து தான் நான் போடுறேன். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதோட வேகம் அதிபயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பண்ணிவிட்டு வீடு போகிறதுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபோன் போட்டுருவாங்க. சரிங்களா? அது யாராக வேணால் இருக்கட்டும், எந்த ஊரில் வேணால் இருக்கட்டும். சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பண்ணிவிட்டு வீடு போகிறதுக்குள்ளேயே அந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்துடுவாங்க. சரிங்களா? மனதைரியங்கிற இருக்கவங்க மட்டும் இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு துணிச்சலாக இருக்கேன் அப்புடின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதனால் எந்த ஒரு பக்க விளைவு எதுவுமே வராது. நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து முழுசா பாருங்க. ஏன்னா, மாந்திரீகத்தில வந்து ஒரு சின்ன விஷயத்த கவனிக்க மாட்டீங்க. ஆனா, அதுதான் மாந்திரீகத்தில பெரிய பிரச்சனையில போய் நிறுத்தும். நம்ம சொல்லக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள கவனிப்பீங்க. ஆனா, அது அவ்வளோக்கும் சின்னதா தான் முடியும். சரிங்களா? நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாம நான் அப்படியே நான் சொல்றேன். நீங்க தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா? சம்பந்தப்பட்ட நபர் சரிங்களா? யார் அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபர். அந்த பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும். நீங்க பூஜை பண்றீங்க, ஒரு ஆண் பூஜை பண்றீங்க அப்படின்னா, செவ்வரளி புஷ்பம் சரிங்களா? இத சேகரித்து வச்சுக்கோங்க. கருந்துளசி சரிங்களா? கருந்துளசி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த செவ்வரளி புஷ்பமும், கருந்துளசியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிழல்ல காய வைங்க. ஒரு 11 நாள் நிழல்ல காய வைங்க. சரிங்களா? காய வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத எல்லாத்தையும் நல்லா பொடியாக்கிருங்க. சரிங்களா? பொடியாக்கிட்டு நீங்க அத பதனப்படுத்தி வைங்க. வச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மயானத்துக்கு வரக்கூடிய அந்த பிணத்துக்கு போடுவாங்கல்ல துணி, சரிங்களா? அந்த துணிய நீங்க சேகரிங்க. இதே நீங்க ஒரு ஆண் பண்ற மாரி இருந்தா, மயானத்துக்கு அந்த பெண்ணோட பொணம் வரணும். சரிங்களா? அந்த பொணத்துல வந்து அவங்க பொணத்து மேல துணிய அத நீங்க எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதே ஒரு பெண் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, அதே மாரி தான். ஆணோட அந்த வேஷ்டி, அந்த துண்டு, அந்த துணிய நீங்க எடுத்து வச்சுக்கணும். இல்ல என்னால அப்படி இது பண்ண முடியல அப்படின்னா, பொதுவா நான் பண்ணோம்னா, அந்த வாய் கட்டுற துணி சரிங்களா? வாய்க்கு கட்டுவாங்க. அந்த துணிய நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நீங்க வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த அரைச்சு வச்ச பொடியெல்லாம் இது பண்ணி, அந்த துணிக்குள்ள போட்டு ஒரு ஒரு நல்ல உருவப்பாவ மாரி செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா, பச்சரிசி மாவு இதில உருவப்பாவ செஞ்சிரலாம். சரிங்களா? இந்த இதில பண்ணுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரிங்களா? ஒரு துணிக்குள்ள ஃபுல்லா நீங்க அந்த பவுட்ரு போட்டு, நீங்க அரைச்சு வச்சீங்க இல்லையா? பொடியாக்குனத, இது உருவப்பாவ மாரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, திருநங்கை சரிங்களா? திருநங்கைட்ட அவங்க ஒரு குடுவை செய்யணும். சரிங்களா? நீங்க வந்து ரோட்டோரங்கள்ல ஒரு குடுவை செஞ்சு நீங்க வாங்கக்கூடாது. அப்படி இல்லன்னா தாசி பெண்கள்ட்ட அந்த குடுவைங்கிறது வாங்குங்க. அப்படி இல்லன்னா திருநங்கை அவங்கக்கிட்ட அந்த குடுவைங்கிறது வாங்கிக்கோங்க. விலை பேசாம வாங்குங்க. அவங்க கேட்குற தொகைய நீங்க குடுத்துட்டு, அவங்க தான் செய்யணும். சரிங்களா? அவங்க செஞ்சா முழு பலன் அளிக்கும். அவங்ககிட்ட ஒரு குடுவை வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளோ சின்னதா கூட உருவப்பாவ செய்யலாம். அந்த இதில உருவப்பாவ செஞ்சுட்டு நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த குடுவைய வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை கழுத படுத்திருக்கும். சரிங்களா? அந்த கழுதையோட உடம்பு அந்த மண்ணு, கழுத படுத்திருக்குங்க இல்லையா? சனிக்கிழமை இரவு மட்டும் தான் எடுக்கணும். சனிக்கிழமை இரவு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த கழுதையோட மண்ண வந்து அந்த குடுவையில கொஞ்சமா நிரப்புங்க. சரிங்களா? நிறச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த உருவப்பாவே வைங்க. ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த வெறும் 1008 உரு குடுங்க. சரிங்களா? 1008 உரு குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களோட வடது கை சரிங்களா? யாரும் எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம். வடது கை உங்களோட ரத்தம் சரிங்களா? வடது கை ஷோல்டரு கொஞ்சம் அறுத்து கொஞ்சம் ரத்தம் மட்டும் அதில உங்களோட உதிரத்த மட்டும் விடுங்க. சரிங்களா? என்னடா உங்களோட உதிரத்தை விட சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா மிகப்பெரிய இந்த ஏவல் போயிட்டு அங்க ரத்த பலி இல்லனாலும் நான் வந்து என்னோட இத அறுத்து தான் பலி குடுப்பேன். சரிங்களா? அதான் வேலை தெரிஞ்ச மாந்திரிகனுக்கு தெரியும். இதோட எவ்வளோ ஒரு வீரியமா இருக்கும் அப்டின்ட்டு. இந்த மாரி உங்களோட உதிரத்த குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, மயானத்துக்கு போங்க. சரிங்களா? மயானக்காளி இருக்கும். சரிங்களா? சில கிராமப்புறங்கள்ல மயானத்திலேயே மயானக்காளி இருக்கும்.
சரிங்களா? அந்த மாரி இத தேர்ந்தெடுங்க. மயானக்காளி கோயில் வாசலுக்கு வெளியில இந்த இத நீங்க புதைச்சிட்டு வந்துருங்க. இப்படி நீங்க புதைச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்பி பார்க்காம நீங்க வந்துரலாம். சரிங்களா? இல்ல என்னோட ரத்தத்த அறுத்து குடுக்க முடியல அப்படின்னு பயந்தீங்கன்னா, இந்த இது வேலை செய்யாது. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப பவரா வேலை செய்யும். இது வந்து சுவடியிலேருந்து எடுத்த முறை தான். குரு குடுத்த சுவடியிலேருந்து தான் எடுத்தேன். இத நீங்க ஒரு திருப்பு பண்ணி பாருங்க. எப்பேர்ப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உங்களோட வசத்துக்கு வந்துருவாங்க. நீங்க இல்லன்னா அவங்கள அறுத்துட்டு சாவாங்க. அந்த அளவுக்கு வசியங்கிறது வந்து விளையாடும். சரிங்களா? இத வந்து அடுத்தவனோட கணவன் மீதோ, அடுத்தவனோட காதலி மீதோ இந்த மாரி முறைய நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, மித்த முறைகள பண்ணலாம். ஆனா இந்த மாரி பவர்ஃபுல்லான மெத்தட நீங்க பண்ணீங்கன்னா, காளியோட கோவத்துக்கு ஆளாவீங்க. சரிங்களா? உண்மையா, நியாயமா விரும்பக்கூடிய நபர்கள் மட்டும் இத நீங்க பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.